Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு நான் ரிக்வெஸ்டட் ஒரு வீடியோ தான் நான் செய்ய போகிறேன். நிறைய ஸ்டார்டிங் ஹோம் பேக்கர்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க கப்கேக் ரெசிபி. அது மாதிரியே நார்மலாக வீட்டில் செய்கிறவங்களும் பசங்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு கப்கேக் ரெசிபி செய்ய முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹோம் பேக்கர்ஸ் ஆகட்டும் இல்லை நார்மலாக இப்போ வீட்டில் பசங்களுக்கு செய்து கொடுக்குறதாகட்டும் ரெண்டுக்குமே சேர்த்து நான் ஒரே ரெசிபியாக நான் சொல்லித்தரேன். கப்கேக் எப்படி பர்ஃபெக்டாக பேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸும் நான் இதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் டவுட் கேட்டிருந்தாங்க கப்கேக்ஸில் உள்ள அந்த டவுட்ஸுக்கும் நான் ஆன்சர் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கப்கேக்கு மோல்டோட டைப்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து ஹோம் பேக்கர்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா மோல்டுமே கப்கேக் செய்ய யூஸ் பண்ணுறது தான். மெயினாக 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கப்கேக் லைனர்ஸ். இது வந்து நம்ம கப்கேக் ட்ரே இருக்கு இல்லையா, அதில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப தின்னாக இருக்கும். இதே மாதிரியே நிறைய மாடல், நிறைய பேட்டர்ன்ஸில், நிறைய சைஸஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா கப்கேக் பேப்பர் மோல்டு. இது வந்து நம்ம கப்கேக் ட்ரே யூஸ் பண்ண வேண்டாம். இதுவே டைரெக்டாக அவன்லேயோ இப்போ கேஸ் ஸ்டாப்லேயோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மாடல், நிறைய சைஸில் கிடைக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு தீமுக்கு ஒவ்வொரு டெக்கரேஷனுக்கு மேட்ச் தான் நமக்கு வந்து கப்கேக் மோல்ட்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்காக நான் அது செய்து கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இதோட சைஸ் அப்புறம் குவாலிட்டியை பொறுத்து ஒவ்வொன்றும் ரேட்டு சேஞ்ச் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் டைப் கப்கேக் லைனர்ஸ். இதுவும் கப்கேக் செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஆனால் நான் வந்து கேக் பாப் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். இந்த சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனர்ஸ் வந்து நார்மலாக சாப்பிட்றதுக்காக கேக் பாப்ஸ் கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் இதெல்லாம் நான் செய்து கொடுப்பேன். இப்போ பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக கேட்குறவங்களுக்கு நான் இந்த கோல்டன் கலர் லைனர்ஸில் நான் செய்து கொடுப்பேன். இந்த டைரெக்டாக பார்க்குறதுக்கு சிங்கிள் பீஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் டோட்டலாக 15 to 20 பீசஸ் வரைக்கும் இதில் இருக்குது. ஸோ டோட்டலாக என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் இவ்வளோ தான். சரி, வாங்க கப்கேக் ரெசிபி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூனாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கு கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துட்டு 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அடுத்ததாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 2 முட்டை எடுத்துக்கலாம். அதில் ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் இல்லாதவங்க பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதாவது 1/4 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. இப்போ பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் மட்டுமா சேர்க்காதீங்க, ஏன்னா பைனாப்பிள் எசன்ஸ் ரொம்ப ஃப்ளேவர் ஹெவியாக இருக்கும். இதுக்கு கூட 1/8 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த 3 நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு பீட் பண்ணிக்கலாம். இது 3 நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/2 கப் பவுடர்டு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகுறது வரைக்கும் பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ சுகர் வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது நமக்கு பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தெரியும். அதாவது பிளேடும் அந்த சுகரும் ஸ்க்ராட்ச் ஆகி ஒரு சவுண்டு நமக்கு வரும். அந்த சவுண்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுறது வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்பீட்லேயே பீட் பண்ணிட்டுருங்க. நம்ம அது கப் கேக்குக்கு வெண்ணிலா எசன்ஸுக்கு பதில் பைனாப்பிள் இல்லை இந்த ஸ்வீட் ஆரஞ்ச் எசன்ஸ் யூஸ் பண்ணோன்னா அந்த கேக் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் நமக்கு ஃபீல் ஆகும். அந்த ஒரு ஃப்ளேவர்னாலேயே ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதும் பீட்டரை மேக்ஸிமம் எது ஹை ஸ்பீட் இருக்கோ அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது நம்ம லாஸ்ட்டு அந்த பிளேட் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரியாக பேட்டர் வந்து ஃபோல்ட் ஆகி நிற்கணும். இதை தான் வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எக்கை நம்ம பீட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக 1/4 கப்புக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நம்ம பால் சேர்த்துக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக தான் வெஜிடபிள் ஆயிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. விருப்பம் உள்ளவங்க சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு செய்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 1/4 கப் ஆயிலுக்கு பதிலாக மெல்ட் பண்ணால் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது கப் கேக்கு இது விடவும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ பட்டரை வந்து மெல்ட் பண்ணி நல்லா கூலானதுக்கு அப்புறமா தான் பேட்டரில் சேர்த்துக்கணும். இதில் நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டரில் நம்ம மில்க்கு சேர்த்துக்கிறதுனால நல்லா திக்காகவே கிடைக்கும். நார்மலாக கப்கேக் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்கேக் பேட்டர்னாலே கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக நல்லா சாஃப்டாக கப்கேக் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய கப்கேக் பேட்டர்
பேட்டர் வந்து இந்த மாதிரி நல்லா திக்காக கிடைக்கணும். அந்த பேட்டர் பார்த்தீங்களா நல்லா ஃபோல்ட் ஆகி நிற்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கணும். இனி இதை பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக்கில் எடுக்கணும் அப்படிங்கிறது மஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏதாவது ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட மோல்டை ஃபில் பண்ணிக்கலாம். பட் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இந்த பேட்டரை நான் கப் கேக் பேப்பர் மோல்டில் நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு கப் கேக் ஆர்டர்ஸ் கிடச்சிச்சு. நான் அதுக்காகவும் சேர்த்து தான் நான் இதில் செய்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 8 கப் கேக் பேப்பர் மோல்டில் நான் இந்த பேட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ பைப்பிங் பேக்கோட டிப்பை கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம இப்போ எந்த கப் எடுக்கிறோமோ அதோட ஹாஃப் அளவுக்கு நம்ம பேட்டர் ஃபில் பண்ணிக்கிட்டா போதும். ஃபுல் எடுத்துக்க கூடாது. அப்படியே எல்லா பேப்பர் மோல்ட்லையும் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கப் கேக் லைனர்ஸ் யூஸ் பண்ணி கப் கேக் செய்கிறதுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த கப் கேக் ட்ரே வேணும். அதில் தான் நமக்கு லைனர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கப் கேக் ட்ரேயோட எல்லா கேவிட்டிலையுமே கப் கேக் லைனர்ஸை எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயுமே ஹாஃப் அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டா போதும். இனி இந்த ட்ரேயை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி கிடைக்கும். அதே மாதிரியே அந்த கப் கேக் பேப்பர் மோல்டு இருக்கு இல்லையா, அதில் நம்ம எடுத்து வச்சு அந்த பேட்டரையுமே நல்லாவே டேப் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இனியும் பேட்டர் இருக்குது. ஸோ அதை வந்து கேஸ் ஸ்டாப்பில் எப்படி வைக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து கப் கேக் பேப்பர் மோல்டு வந்து எல்லா இடத்துலையும் சீக்கிரமாக அவைலபிளாக இருக்காது. ஆனால் கப் கேக் லைனர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் ஓரளவு ஷாப்ஸில் எல்லாமே கிடைக்கும். கப் கேக் பேப்பர் மோல்டு இருந்ததுன்னா டேரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியே பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது சில்வர் பாத்திரமா இருந்தால் கூட ஓகே தான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருந்த பேட்டர் ஒரு 5 கப் கேக்ஸுக்கு தான் வந்து போதுமாக இருந்துச்சு. இதில் அடிஷ்னலாக 2 லைனர்ஸ் கூட நான் வச்சு தான் பேக் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா பேக் ஆகிற டைமில் என்ன ஆகும்னா நம்ம ட்ரேயில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஷேப்புக்கே நமக்கு பேக் ஆகி கிடைக்கும். இது வந்து ஃப்ரீ சைஸில் இருக்கிறதுனால கரெக்ட் அந்த கப் கேக் ஷேப்புக்கு நமக்கு பேக் ஆகி கிடைக்காது. இதையுமே நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பேட்டர் ரெடி பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேயே அவன் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுடலாம். ஸோ கப் கேக்கோட பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 160 டிகிரிக்கு 20 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. இப்போ ஓடிஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டம் காயில் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு லாஸ்ட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸுக்கு பாட்டம் அண்ட் டாப் காயில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து டாப்பும் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா ஒயிட் கலர்லேயே இருக்கும். அப்புறம் ஒரு 1 டே வச்சு நம்ம நெக்ஸ்ட் டே எடுக்கிற டைமில் அந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்வெட்டாக இருந்தது மாதிரி இருக்கும். நம்ம கை வச்சோன்னா கையில் அந்த கேக் வந்து ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா லாஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் காயில் ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக கேஸ் ஸ்டாப்பில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான அடி கொஞ்சம் கனமாக இருக்கிறது மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் நைஸாக இருக்குன்னா இந்த மாதிரி கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஸோ இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆறின பிறகு மறுபடியும் எடுத்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பவர் கட்டாக இருக்கிற டைம்லலாம் அவன் யூஸ் பண்ண முடியலைன்னா நான் இந்த மெத்தடில் தான் கேக்கும் பேக் பண்ணிக்கிறது. இப்போ நீங்கள் கப் கேக் பேப்பர் மோல்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரியான ஒரு பேஸ் வச்சுக்கோங்க கிரில் டைப்பில். அப்படி இல்லை நம்ம கப் கேக் லைனர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக நான் ஒரு பைனாப்பிள் கேக் ரெசிபியில் காமிச்சிருந்தேன் கேஸ் ஸ்டாப்பில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அதில் ஒரு ரிங் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி ரிங் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கப் கேக் லைனர்ஸ் வச்சுருக்கிற அந்த ட்ரேயை இதுக்கு உள்ளால வச்சிடலாம். இது பேக் ஆகி கிடைக்கிறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் எல்லாமே பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம அவனில் பேக் பண்ணதுக்கும் கேஸ் ஸ்டாப்பில் பேக் பண்ணதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதா பார்த்தீங்களா? சர்ஃபேஸ் வந்து இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் நம்ம கேஸ் ஸ்டாப்பில் வச்சது வந்து ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லைனர்ஸில் பண்ணதை நான் ஒன்று பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கப் கேக்குக்கு உள்ளால பார்த்தீங்களா நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. அதேமாதிரி சைடெல்லாம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. இந்த மாதிரியாக நமக்கு பேக் ஆகி கிடைக்கணும். இதை நீங்கள் பேக் பண்ணி 1 நைட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த எக் ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டாக போய் அந்த சாப்பிடும்போது அந்த ஒரிஜினல் ஒரு கப் கேக்கோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேஸ் ஸ்டவ்வில் வச்சது பார்த்தீங்களா அந்த கப் கேக் வந்து ரொம்ப அகலமாக இருந்ததுனால ஹைட் இல்லாமல் தட்டையாகவே கிடச்சிருக்கு. ஸோ கப் கேக் பேப்பர் மோல்டில் வச்சுருந்ததை நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பர்த்டே பார்ட்டியை கொடுக்கறதுக்காக. இந்த பேட்டர் அதாவது 1/2 kg பேட்டர் நம்ம கப் கேக் லைனர்ஸில் பண்ணுறதா இருந்ததுன்னா 20 to 25 கப் கேக்ஸ் வரைக்கும் நமக்கு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.